Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா DRDO ஹெலிகாப்டர்கள்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய நேவல் ஆன்டி ஷிப் மிசைலை வெற்றிகரமா உருவாக்கி இருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த மிசைல்களை தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள சீக்கிங் ஹெலிகாப்டர்கள்ல இணைக்கும் பணி நடந்து வருவதா சொல்லப்படுது. கூடிய விரைவில் இந்த மிசைல்கள் சீக்கிங் ஹெலிகாப்டர்கள்ல இருந்து சோதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படை அமெரிக்காவிடமிருந்து 24 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை வாங்க போறாங்க. இந்த ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்துவதற்காக தான் இந்த புதிய வகை நேவல் ஆன்டி ஷிப் மிசைலை DRDO உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்திய கடற்படை இந்த ஹெலிகாப்டர்களோடு சேர்த்து காங்ஸ்பர்க் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட நேவல் ஸ்ட்ரைக் மிசைல்களையும் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக இன்னொரு ஆன்டி ஷிப் மிசைலை DRDO உருவாக்குறாங்க? இந்தியா வாங்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்டு வரும் நேவல் ஆன்டி ஷிப் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்களை பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்தியா சமீப காலமா தங்களோட டினையல் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்தி வர்றாங்க. தஞ்சாவூர்ல டைகர் ஷார்க் அப்படிங்கிற ஒரு விமான படையணியை உருவாக்கி இருக்காங்க. இந்த படையணியில இருக்கக்கூடிய சூக்கோய் 30 MKI போர் விமானங்கள்ல கப்பல்களை தாக்கக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்தியா எதற்காக இது போன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு வர்றாங்க அப்படின்னா சைனா தங்களோட கப்பல் படைய பெரிதுபடுத்தி வர்றாங்க. அது மட்டும் இல்லாம தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிடம் கடல் எல்லை தொடர்பான பிரச்சனையில ஈடுபடுறாங்க. தென்சீன கடல் பகுதி முழுவதுமே தனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இதே நிலை இந்திய பெருங்கடல் பகுதிக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்தியா தங்களோட டினையல் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்தி வர்றாங்க. தற்போது இந்திய கடற்படையில் ஆன்டி ஷிப் மற்றும் ஆன்டி சப்மரின் வேலைகளை செய்வதற்கு சீக்கிங் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ஹெலிகாப்டர்கள்ல சி ஈகிள் அப்படிங்கிற ஆன்டி ஷிப் மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர் ஒரு பிரிட்டன் நாட்டு தயாரிப்பு. இந்த ஹெலிகாப்டர் பல வருடங்களா இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் இருந்து வருது. அதனால இந்த ஹெலிகாப்டர்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக தான் இந்தியா MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை அமெரிக்காவிடம் இருந்து வாங்குறாங்க. இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர் ஒரு அதிநவீனமான ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மெடிக்கல் எவாக்குவேஷன், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன், ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர் மற்றும் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் போன்ற ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள் 1984 இருந்து அமெரிக்க கடற்படையில பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த ஹெலிகாப்டர்கள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, துருக்கி மற்றும் ஸ்பெயின் நாட்டு கடற்படையில் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 10,400 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 270 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால 830 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொடர்ந்து பறக்க முடியும். MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 12,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல ஆன்டி ஷிப் மற்றும் ஆன்டி சப்மரின் வேலைகளை செய்வதற்கு பல்வேறு விதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மார்க் 46 டார்பிடோஸ், ஹெல்ஃபயர் மிசைல், பென்குயின் மிசைல் மற்றும் நார்வே நாட்டால் தயாரிக்கப்பட்ட நேவல் ஸ்ட்ரைக் மிசைலும் இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள் இதுல இணைக்கப்பட்டிருந்தாலும் நேவல் ஸ்ட்ரைக் மிசைலை பயன்படுத்தி தான் ஆன்டி ஷிப் வேலைகளை இந்திய கடற்படையால் செய்ய முடியும். இந்த நேவல் ஸ்ட்ரைக் மிசைல் ஒரு அதிநவீனமான மிசைல். இந்த மிசைல் 400 கிலோகிராம் எடை கொண்டது. நேவல் ஸ்ட்ரைக் மிசைல்ல 125 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து கொண்டு 185 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ஆனா இந்த மிசைல்ல ஒரு டிராபேக் இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த மிசைலோட விலை, ஒரு நேவல் ஸ்ட்ரைக் மிசைலோட விலை 16 கோடி. அதனால இந்த மிசைல்களை அதிக எண்ணிக்கையில இந்திய கடற்படையால் பயன்படுத்த முடியாது. அதற்காக தான் DRDO
இந்த NASM-SR மிசைலை உருவாக்கி இருக்காங்க. NASM-SR மிசைல் ப்ராஜெக்ட் 2017 வருடம் தொடங்கப்பட்டது. 2018 வருடம் நேவல் ஆன்டிஷிப் மிசைல DRDO உருவாக்கி வருவதா அறிவிச்சாங்க. 2021 வருடம் நடந்த ஏரோ இந்தியா ஷோல இந்த மிசைல டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த மிசைல டிசைன் செஞ்சது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த NASM-SR மிசைலோட எடை 375 கிலோகிராம். இந்த மிசைல் 3.6 மீட்டர் நீளமும் 300 mm டயமீட்டரும் கொண்டது. இந்த மிசைல்ல மல்டிபிள் எக்ஸ்ப்ளோசிவ் பிராக்மெண்ட் பெனிட்ரேஷன் வார்ஹெட்கள் பயன்படுத்தப்படுது. இந்த வார்ஹெட்கள் எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா, கப்பல் மீது தாக்கும் பொழுது இந்த வார்ஹெட்கள்னால அதிக தூரம் ஊடுருவி செல்ல முடியும். அதனால கப்பல்களுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த மிசைல்னால 100 கிலோகிராம் எடை கொண்ட வார்ஹெட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். DRDO உருவாக்கி இருக்கிற இந்த நேவல் ஆன்டிஷிப் மிசைலை பயன்படுத்தி சிறிய ரக போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். NASM-SR மிசைல்ல சாலிட் ப்ரொபல்லன்ட் ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். NASM-SR மிசைல்னால குறைந்தபட்சமா 5 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 55 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைலோட ரேஞ்ச காங்ஸ்பர்க் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட நேவல் ஸ்ட்ரைக் மிசைலோடு கம்பேர் பண்ணா இது மிகவும் குறைவு. ஆனா DRDO இப்பதான் முதல்ல ஹெலிகாப்டர்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய ஒரு ஆன்டிஷிப் மிசைலை உருவாக்குறாங்க. அதனால இது ஒரு தொடக்கம் தான். DRDO நேவல் ஆன்டிஷிப் மிசைலோட ஷார்ட் ரேஞ்ச் வெர்ஷனுக்கு பிறகு லாங் ரேஞ்ச் மற்றும் மீடியம் ரேஞ்ச் வெர்ஷன்களை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இதுல நேவல் ஆன்டிஷிப் மிசைலோட லாங் ரேஞ்ச் மிசைல் 180 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில உருவாக்கப்பட உள்ளது. இந்த மிசைல்களை குறைந்தபட்சம் 91 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 3 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த நேவல் ஆன்டிஷிப் மிசைல்னால 200 செகண்ட்ல இலக்கை சென்று தாக்க முடியும். முதல் 130 செகண்ட்ல 35 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும். கடைசி 70 செகண்ட்ல 20 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சென்று இலக்கை தாக்கும். DRDO உருவாக்கி இருக்கிற இந்த நேவல் ஆன்டிஷிப் மிசைல் கரெக்டா கப்பலோட வாட்டர் லைன்ல தாக்குதல் நடத்தும். கப்பலோட வாட்டர் லைன்ல எதற்காக தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா, மிசைல் தாக்குதல் நடத்தினதும் கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்து உடனே கப்பல் மூழ்கடிக்கப்படும். ஆனா வாட்டர் லைனுக்கு மேல மிசைல் தாக்குச்சு அப்படின்னா கப்பலை அவ்வளவு எளிதா மூழ்கடிக்க முடியாது. இந்த மிசைல்னால 0.8 மாக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது இந்த மிசைல்கள்னால 980 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணித்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த நேவல் ஆன்டிஷிப் மிசைல் ஒரு ஸ்டெல்த் மிசைல். அதனால இந்த மிசைல்களை ரடார்களை வைத்து கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்கள் சி ஸ்கிம்மிங் செய்யக்கூடிய மிசைல். சி ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது குறைவான உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும் யுக்தியை சி ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக சி ஸ்கிம்மிங் யுக்தியை இந்த மிசைல்கள் பயன்படுத்துது அப்படின்னா, இந்த மிசைல்கள் சென்று தாக்கக்கூடிய கப்பல்கள்ல அதிநவீன ரடார்கள் இருக்கும். அதனால அந்த ரடார்கள்ல இருந்து தப்பிப்பதற்காக குறைவான உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்குது. இந்த நேவல் ஆன்டிஷிப் மிசைல லான்ச் செஞ்சதும் 15 மீட்டர் உயரத்துல பறந்து செல்லும். இலக்கை தாக்கும் பொழுது 5 மீட்டர் உயரத்துல தாக்குதல் நடத்தும். நேவல் ஆன்டிஷிப் மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு சில கைடிங் சிஸ்டங்கள் இந்த மிசைல்ல இருக்கு. இந்த மிசைல்ல லாக் ஆன் ஆஃப்டர் லான்ச் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. அதாவது இந்த மிசைல லான்ச் செஞ்ச பிறகு மிசைல்ல உள்ள சென்சார்களை பயன்படுத்தி டார்கெட்டுகளை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தும். இந்த மிசைலோட முதல் கட்டத்துல இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் ஆல்ட்மீட்டர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. மிசைலோட இறுதி கட்டத்துல IIR சீக்கர்கள் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல்ல 2-வே டேட்டா லிங்க் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த 2-வே டேட்டா லிங்கை பயன்படுத்தி மிசைல்களோட இலக்கை மாற்ற முடியும். அதே வேளையில மிசைல்கள் இலக்கை சென்று தாக்குவதையும் நிறுத்த முடியும். இது போன்ற பல்வேறு விதமான கைடிங் சிஸ்டங்கள் இந்த மிசைல்ல இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். இந்த மிசைல்னால அனைத்து விதமான சீதோஷ்ண நிலைகளிலும் சிறப்பா செயல்பட முடியும்.
முடியும். இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைல MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர் தவிர சீக்கிங் மற்றும் HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ALH MK3 ஹெலிகாப்டர்களையும் இணைத்து பயன்படுத்த உள்ளாங்க. DRDO இந்த NASM-SR மிசைல வெற்றிகரமா உருவாக்கினாலும் இந்த மிசைல்களை காங்ஸ்பர்க் நேவல் ஸ்ட்ரைக் மிசைல்களோடு இணைத்து தான் பயன்படுத்த போறாங்க. இந்த மிசைல்கள் காங்ஸ்பர்க் நேவல் ஸ்ட்ரைக் மிசைல்களை ரீப்ளேஸ் செய்யாது. ஏன்னா இந்த மிசைலோட கேப்பபிலிட்டி மிகவும் குறைவு. இந்த மிசைலோட லாங் ரேஞ்ச் மிசைல எப்ப DRDO உருவாக்குறாங்களோ அப்போ காங்ஸ்பர்க் நேவல் ஸ்ட்ரைக் மிசைல ரீப்ளேஸ் செய்வது குறித்து முடிவு பண்ணுவாங்க. DRDO உருவாக்கியிருக்க இந்த NASM-SR மிசைலுக்கு போட்டியா MBDA நிறுவனம் 25 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட சீவனம் மிசைலையும் 100 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மாட்டா ER மிசைலையும் ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியா உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால DRDO ஓட மிசைல்களை தான் இந்திய கடற்படை வாங்குவாங்க. இந்த காரணங்களுக்காக தான் இந்தியா ஆன்டி ஷிப் மிசைல்களை உருவாக்குறதுல அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.